ஹாய், ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமி. ஸோ ஆஃப்டர் ஒரு ஒரு லாங் டைம்க்கு அப்புறம் திரும்ப வந்து நம்ம வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுறோம் இன்னையிலேருந்து. ஸோ ஆக்சுவலி நேற்று நைட்டே பண்ணியிருக்கணும். இங்கே கொஞ்சம் ரெயின், ஸோ அதனால் என்னால் பண்ண முடியல. ஸோ மார்க்கெட் வந்து ஒரு நல்ல செல்லிங்கில் இருக்குது. கடந்த ஒரு 4 நாளாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல செல்லிங். ஸோ நேற்றுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல செல்லிங் இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ பிகாஸ் ஆஃப் இஸ்ரேல் அண்ட் ஈரான் வார் நடந்துகிட்ருக்கு. ஸோ மிசைல்லாம் லான்ச் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதனால் ஒரு பேனிக் சுச்சுவேஷன் அப்படிங்கிறது வந்து க்ரியேட் ஆகிட்டுருக்கு. ப்ளஸ் வந்து மார்க்கெட்டும் நல்ல ஒரு ஆல் டைம் ஹையில் இருந்ததுனால மார்க்கெட்டுக்கும் ஒரு சின்ன கரெக்ஷன் தேவைப்பட்டுச்சு. ஸோ அதனால் இந்த செல்லிங்கை வந்து ஒரு சின்ன கரெக்ஷனாக வேணால் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ டவுசோன் அண்ட் நாஸ்டாக்ஸ் வந்து கீப் ஆன் வந்து இப்போவும் செல்லிங்கில் தான் இருக்காங்க. நேற்று நைட்டுமே செல்லிங்கில் தான் முடிச்சிருக்காங்க. ஆனால் பெரிய செல்லிங்கில் ஒரு மைல்டாக ஒரு ஃப்ளாட்டாக தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மார்க்கெட் ஒரு 50 பாயிண்டாவது கேப் டவுன் ஆகும் அப்படின்றது என்னோட எக்ஸ்பெக்டேஷன்ஸ். ஸோ அப்படி ஆகும் பட்சத்தில் நமக்கான சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 25,000 to 25,070 அப்படிங்கிறது நம்ம நிஃப்டிக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். அதையும் பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 24,850 வரைக்குமே கீழே ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ரெசிஸ்டன்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,350 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் இன்றைக்கி டேக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா பேங்க் நிஃப்டியுமே வந்து நேற்று நல்ல செல்லிங் தான். அவங்களும் வந்து ஒரு 4 நாளாக செல்லிங்கில் தான் இருக்காங்க. ஸோ ஒரு சப்போர்ட் லெவலில் தான் க்ளோசிங் அப்படிங்கிறதும் வச்சுருக்காங்க. ஸோ இன்னைக்கு டேக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்போர்ட் லெவல் ஸோ இன்றைக்கி இன்ட்ராடேக்கு 51,140 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். ஸோ 140ன்றதை விட 300 51,300 அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். ஸோ அதை பிரீச் பண்ணுதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரெசிஸ்டன்ட் வந்து 51,920 அப்படிங்கிறது வந்து ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் பேங்க் நிஃப்டிக்கு. ஓகேங்களா? ஸோ ஐடியுமே கீப் ஆன் செல்லிங். எல்லா ஹெவி வெயிட்ஸுமே செல்லிங்கில் தான் இருக்குது. ஹெச்டிஎஃப்சி பேங்க் பார்த்தலாம். ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்ல ரேலிக்கு அப்புறம் செல் ஆகிருக்கு. ஸோ ஏன்னா ஒரு நல்ல ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து பிரேக் எடுத்து நல்ல ஒரு ஹை மேக் பண்ணிட்டு ப்ரீவியஸ் ஹையை வந்து பிரேக் பண்ண முடியாமல் அங்கேருந்து செல்லிங் இனிஷியேட் ஆகி இப்போ செல் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான சப்போர்ட் லெவலும் வந்து 1,640 தான். இப்போ 1,680 இருக்குது. ஸோ இன்னொரு 40 பாயிண்ட் செல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா 1,555 ஒரு நல்ல ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம் ஹெச்டிஎஃப்சியில். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து ஆர்பிஐ மீட் வேறு வருது. ஸோ அதுக்குள்ளே வந்து செல் ஆகி முடிக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ரிலையன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல செல் ஆகி சப்போர்ட் லெவல் கிட்டே வந்துருச்சு. 2,786 அப்படிங்கிறது சப்போர்ட் லெவல், ஃபஸ்ட்டு சப்போர்ட். ஸோ அதையும் பிரேக் பண்ணிச்சு. அதை பிரேக் பண்ண கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ண தான் செய்யும். ஏன்னா அது நல்ல ஒரு சப்போர்ட். ஸோ அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 1,652 வரைக்குமே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ரிலையன்ஸில். ஏன்னா ஒரு நல்ல செல்லிங் ஹையிலேருந்து நல்ல செல்லிங் ஆகிருக்கு 3 நாளாக. ஸோ பார்க்கலாம். இன்றைக்கும் கேப் டவுன் ஆகி 1,786க்கு கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 2,652 வரைக்குமே ஃபால் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது ரிலையன்ஸில். ஓகேங்களா? ஸோ ஐடி பார்க்கலாம். ஸோ ஐடியும் வந்து ஒரு ஃப்ளாட்டில் தான் இருக்குது. அதுவும் ஒரு சப்போர்ட்டில் தான் இருக்குது. ஸோ அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அதாவது 41,745 பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா இன்றைக்கி இன்ட்ராடேக்கு 40,900 அப்படிங்கிறது வந்து சப்போர்ட் லெவலாக ஆக்ட் ஆகும். கிட்டத்தட்ட ஒரு 800 பாயிண்ட் இருக்குது ஃபால் ஆச்சு அப்படின்னா. ஸோ பார்க்கலாம் இன்றைக்கி ஃபால் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஓகே, திரும்ப வந்து பேக் டு ஆக்ஷன்ஸ் வந்திருக்கோம். உங்களுக்கு டெய்லி வந்து லெவல்ஸ் வந்து அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ ட்ரெண்ட் பிரேக்கர்ஸ் அகாடமியை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.